தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் திரு பாக்கி. வணக்கம். வணக்கம். இந்த அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பார்வை இது குறித்து? இது நீண்ட காலமான கோரிக்கை. அதாவது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லா அதிமுகவினரும் பிரிஞ்சு சதறி போயிட்டாங்க. இவங்களெல்லாம் ஒன்று திரட்டணும், அப்போதான் இயக்கம் வலுப்பெறும் இப்படிங்கிறது கோரிக்கை. 5-6 ஆண்டுகளுக்கு மேல பல ஆண்டுகளாக இது இருக்கு. இந்த சூழல்ல பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேருவதுதான் சரி. ஏன்னா மற்ற தலைவர்கள் இப்ப ஜெயலலிதா அம்மையாரோ அல்லது எம்ஜிஆர் மாதிரி வசீகரமான தலைமை இப்ப இல்லை. அவங்க இருந்தா எப்படி இருந்தாலும் தொண்டர்கள் அணிதிரண்டுவாங்க, மக்களுடைய ஆதரவும் இருக்கும். அந்த மாதிரி சூழல் இப்போ இல்லாத நிலையில கட்சியை வலுப்படுத்துவதற்கு பிரிஞ்சிருக்கிறவங்கள ஒன்றா சேர்க்கணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமா இருக்கு. நமக்கும் அதுல ஆதரவு தான். அதே சமயத்துல எஸ்பி வேலுமணி இப்ப அனைத்து இந்திய அதிமுகவில் நிறைய பிளவுகள் அதிருப்திகள் வந்ததுக்கு காரணம் 2. ஒன்று எல்லா பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர இன்னமும் கட்சி தலைமை அதாவது பொதுச் செயலாளர் மறுக்கிறார் என்பது ஒன்று. கட்சி பொதுச் செயலாளரே தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார், மற்றவர்களை கலந்து ஆலோசிப்பதில்லை என்ற கோரிக்கை. இது 2 மாற்றணும். பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார். நான் சொல்றது டிடிவி தினகரனோ அதிமுக விலகி தனியா ஒதுக்கி இருக்கிறவங்களோ எல்லாரையுமே ஒன்று சேர்த்து ஒரு யுனைடெட் அதிமுகவா இருந்த பிறகுதான் வெற்றி கிட்டியது. 1989 ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மையார் இணைந்த பிறகுதான் வெற்றி கிடைத்தது. அதே நிலை அதிமுக தொடர்ந்து தோல்வியை கண்டு வரும் அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெற இதுதான் ஒரே தீர்வு, அவ்வளவுதான். திரு பாக்கி, இப்ப இந்த அறிக்கை மூலமா சின்னம்மா அவர்கள், அதாவது இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்கிய சின்னம்மா அவர்களை இணைக்க வேண்டும், டிடிவி அவர்களையும் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரால் நீக்கப்பட்டவங்களா பாத்தீங்கன்னா 1972 ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பாரம்பரியமான விசுவாசிகள் அவர்கள்லாம் நீக்கியிருக்காங்க, புதியவர்களை சேர்த்திருக்கிறாங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதை சரி செய்யலை அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயம் நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சு வருது. 2021 வெற்றி வாய்ப்பை இழந்த அதிமுக 66 இடங்களை பெற்றது. இப்போ இன்னும் குறைஞ்சு போயிடுச்சு. இதுல கூட திமுகவை எதிர்த்துதான் அரசியல் களம் கண்டது அதிமுக. அதே திமுகவின் ஆதரவுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்ன்ற போது எவ்வளவு காம்ப்ரமைஸ், டயக்னலி ஆப்போசிட் பார்ட்டி அதோட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாருங்கிறது அது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. தொண்டர்களே அதிர்ச்சி அடைகிறார்கள், அப்படி நாம பாக்குறோம். ஆகையினால பிரிந்த அதிமுக விசுவாசிகள், எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் விசுவாசிகள் மீண்டும் ஒன்றா சேருவது ஒன்றுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். கட்சி தலைமை அதை பரிசீலிக்கிறதா இல்லைன்னு தெரியல. 2வது, அப்படி ஒருவேளை நிலைமை கட்சி தலைமையை கூட மாற்றலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இயக்கம்தான் பெருசு, இயக்கம்தான் முக்கியம். நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி திரு பாக்கி.